ரொம்ப நாள் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்லி. இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஃபேமஸ் வைத்தியர் இருந்தாரு. அந்த வைத்தியர் வந்து எல்லா வியாதியும் சரி பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. அப்ப இத கேள்விப்பட்ட பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர், அது எப்படி எல்லா வியாதியும் ஒருத்தர் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தீராத வியாதிக்காக அந்த வைத்தியரை பார்க்க வந்தான். அப்ப அந்த வைத்தியத்தை வந்து அவன் வியாதியை சொன்ன உடனே, இந்த வியாதியெல்லாம் எனக்கு ரொம்ப சிம்பிள் விஷயம், இதை விட பெரிய வியாதியெல்லாம் நான் ஈஸியா சரி பண்ணிருக்கிறேன் அந்த வைத்தியர் சொல்லுவாரு. சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான மெடிசன் அவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த மெடிசனை நீங்க டெய்லியும் சாப்பிடணும், இந்த மெடிசனை 3 மாசம் சாப்பிட்டுட்டு என்ன வந்து பாருங்க, ஆனா இந்த மெடிசனை சாப்பிடும் போது கருங்குரங்க எக்காரணம் கொண்டு நினைக்க கூடாதுன்னு சொல்லி அமிச்சாரு. இந்த பத்தியத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் இந்த மெடிசன் ஒர்க் ஆகும்னு சொல்லி அமிச்சிட்டாரு. அவனும் டெய்லியும் போய் அந்த மெடிசனை சாப்பிட்டான். 3 மாசம் சாப்பிட்டுட்டு அவனுக்கு எந்த சேஞ்சுமே தெரியல. அவன் வியாதி அப்படியே இருந்துச்சு. அப்போ வந்து அவன் இந்த வைத்தியர் ஃபேக்குன்னு நினைச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய கிளைண்ட் இருக்கிற நேரமா பார்த்து அவர்கிட்ட வந்து கோவமா கத்துனான். உங்க மெடிசன் வந்து ஒர்க்கே ஆகலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். அப்போ அந்த வைத்தியர் வந்து ரொம்ப கூலா எந்திரிச்சு வந்தாரு. வந்து அந்த பேஷண்ட கேட்டாரு, எதுக்காக கத்துற அப்படின்னு கேட்டாப்ல. உங்க மெடிசன் வந்து வேலை செய்யல அப்படின்னு சொன்னாப்ல. நான் இந்த மெடிசனை தரும்போது உனக்கு என்ன பத்தியம் சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு. இந்த மெடிசனை சாப்பிடும் போது கருங்குரங்க நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னு சொல்லுவான். நீ நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவன் யோசிப்பான், ஆமா நம்ம வந்து இந்த மெடிசனை எடுக்கும் போதெல்லாம் கருங்குரங்க நினைச்சோமே அப்படின்னு. நீ கருங்குரங்க நினைச்சனால்தான் இந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆகல, இன்னொரு பாட்டில் தரேன், நீ இதை வீட்டுல போய் கருங்குரங்க நினைக்காம சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புனாரு. இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு எதோடயா ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ரிலேட் ஆச்சுன்னா அது எதோட ரிலேட் ஆச்சுன்னு கமெண்ட்ல எழுதுங்க. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.